वही मैजिक बैटरीज, रोबोटिक्स, सेमीकंडक्टर, शिप बिल्डिंग और न्यूक्लियर एनर्जी में भी दोहरा सकते हैं। साथ मिलकर हम ग्लोबल साउथ, विशेषकर अफ्रीका के विकास में अहम योगदान दे सकते हैं। मैं आप सबसे आग्रह करता हूं, कम मेक इन इंडिया, मेक फॉर द वर्ल्ड। மெட்ரோ முதல் செமிகண்டக்டர் வரை இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று இரவு ஜப்பான் புறப்பட்டு சென்றார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ஜப்பான் புறப்பட்டார். ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இசிபாவை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜப்பானில் 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி 31ஆம் தேதி சீனா செல்கிறார். அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்பட பல்வேறு தலைவர்களை பிரதமர் மோடி சந்திக்கிறார். அமெரிக்காவுடன் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவை வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக மாற்றிய பொருளாதார சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொடர்ந்து மேலும் அவர் கூறியதாவது, கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் மாற்றம் குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இன்று இந்தியாவில் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை உள்ளது. கொள்கையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கணிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரம் மற்றும் விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று கூறினார். இந்தியாவில் வலுவான வங்கித்துறை, குறைந்த பணவீக்கம் மற்றும் குறைந்த வட்டி விகிதங்கள் உள்ளன. சுமார் 700 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணி இருப்பு இந்தியாவில் உள்ளது. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இந்தியாவின் சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற அணுகுமுறை இருக்கிறது. ஜிஎஸ்டி மற்றும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் போன்ற முக்கிய திட்டங்களை எடுத்துக்காட்டுகிறது. சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற எங்கள் அணுகுமுறை இந்த மாற்றத்திற்கு பின்னால் உள்ளது. 2017ஆம் ஆண்டில் நாங்கள் ஒரு நாடு ஒரு வரியை தொடங்கினோம். இப்போது இதில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறோம். வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் அளித்துள்ளோம். வணிகங்களுக்கு ஒற்றை சாளர ஒப்புதலை வழங்கியுள்ளோம். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது. மெட்ரோ ரயில் முதல் உற்பத்தி வரை, குறைக்கடத்திகள் முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு துறையிலும் நமது கூட்டாண்மை பரஸ்பர நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளன. ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் 40 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 30 பில்லியன் டாலர் தனியார் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள மாற்றத்தை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இந்தியாவில் பாதுகாப்பு, விண்வெளி போன்ற முக்கியமான துறைகள் ஏற்கனவே தனியார் துறைக்கு திறந்து விடப்பட்டுள்ளன. இப்போது நாங்கள் அணுசக்தி துறையையும் திறந்து விடுகிறோம். இந்த சீர்திருத்தங்களுக்கு பின்னால் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற எங்கள் உறுதிப்பாடு உள்ளது. உலகம் இன்று இந்தியாவை வெறுமனே பார்க்கவில்லை, இந்தியாவை உற்று நோக்குகிறது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை உலகம் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் பாராட்டவும் செய்துள்ளது. ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா ஜப்பான் கூட்டாண்மை மிகவும் வெற்றிகரமாக உள்ளது. உலகளாவிய தெற்கின், குறிப்பாக ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு நாம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ய முடியும். வாருங்கள், இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள், உலகத்திற்காக உற்பத்தி செய்யுங்கள். செயற்கை நுண்ணறிவு, குறைக்கடத்திகள், குவாண்டம் கம்ப்யூட்டிங், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆகியவற்றில் இந்தியா துணிச்சலான முயற்சிகளை எடுத்துள்ளது. ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும். இவ்வாறு பிரதமர் மோடி தனது உரையில் கூறினார்.